பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு கேள்விக்குறியாக்குது. இவ்வளவு என்ன சொன்னேன், விலக முடியாது, ஆதாமை விட்டு விலக முடியல, அதனாலதான் ஆண்டவர் தேடி வந்தாரு. அவருடைய பாசத்தையே அணைக்க முடியாது, அவர் அப்படிலாம் பிரிச்சு வைக்க பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்ல. ஆனா இந்த இடத்துல சொல்லுது அவர் பாவிகளுக்கு விலகினவர் என்று. இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஆடுறவங்க ஆடுங்க. அதே பைபிள் நான் சொல்றேன், அவர் பாவிகளுக்கு விலகினவர் அல்ல, பாவிகளுக்கு சிநேகிதர். அல்லேலூயா. அவர் பாவிகளுக்கு விலகினவர் அல்லங்க, பாவிகளுக்கு சிநேகிதர். இன்னும் சொல்லுது பாவிகளோட போய் அவர் தங்கினார். லூக்கா 19:7 இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்றார்கள். இன்னொரு இடத்துல சகைவு சம்பவத்தில் அவர் பாவிகளின் சிநேகிதர் என்றார்கள். அப்படியானால் இவர் பாவிகளின் சிநேகிதராய் இருந்தார். இவர் பாவிகளிடத்தில் போய் தங்குகிறவராய் இருந்தாரே தவிர பாவிகளுக்கு விலகினவர் அல்ல. ஏன்னா இங்க பாவிகளிடத்துல போய் தங்குனார்னு சொல்லிட்டு அங்க பாவிகளிடத்துல போய் விலகினார்னா அப்ப தங்குனது பொய்யா போயிருமா? சரி, அப்ப பாவிகளுக்கு விலகினார்ன்ற வசனம் இருக்கே, அது பொய்யா போயிருமா? ரெண்டும் பொய்யா போகாது. பாவிகளுக்கு விலகினவர் என்ற வார்த்தையை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாமல் போகும்போது அவர் இந்த உலகத்துல இருக்க முடியாது, உலகத்துல வந்திருக்க முடியாது. ஏன்னா உலகம் முழுவதுமே பாவத்திலே மூழ்கி கிடக்கிறது. பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்படி எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் கிடக்கிற இந்த உலகத்துல அவர் வந்தாரா? ஆமென். ஆனா இங்க சொல்லுது பாவிகளுக்கு விலகினவர் என்று. அப்ப இந்த வார்த்தையை நாம் தவறாய் புரிந்து கொள்வோமானால் அவர் உலகத்துல வந்திருக்கவே முடியாது, வந்திருக்கவே கூடாது. பைபிள் சொல்லுது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவிகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்றதுக்காகத்தான் அவர் வந்தார். வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தேவனிய மாம்சத்தை வெளிப்பட்டாரு பாவிகளுக்காக, துன்மார்க்கருக்காக, அக்கிரமக்காரருக்காக, துரோகிகளுக்காக, கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறவர்களுக்காக தான் அவர் வந்தாரு. அப்படி வந்த அவர் பாவிகளுக்கு விலகி இருக்கிறார் அப்படின்னா வந்ததில் அர்த்தம் இல்லாமல் போயிருமே. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா பாவிகளுக்காகத்தான் வந்தேன். ஏன் இன்னும் சொல்ல போனா நீ பாவியா இருக்கும்போது தான் உனக்காக நான் மரிச்சேன். பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு அல்லது லவ் அல்லது அந்த நேச தீ பாச தீ என்ன என்பதை விளங்க பண்ணியிருக்கிறாரு. அப்ப பாவிகளுக்காக தான் உயிரே கொடுத்திருக்கிறாரு. ஏன் அடிக்கப்பட்டார், ஏன் காயப்பட்டார்? பைபிள் சொல்லுது பாவம் இல்லாத அவர் பாவமாக்கப்பட்டார். அது யாருடைய பாவம்? மனிதனுடைய பாவம். அப்ப மனிதனுக்காக தான் வந்திருக்கிறாரு. ஆனா பாவிகளுக்கு விலகி இருக்கணும்ன்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா பாவிகளுக்கு விலகினவர் அப்படின்னா அவங்களுடைய பாவ கிரியைகளுக்கு நான் விலகி இருந்தேன். பாவிகளுக்கு விலகினவர் அல்லங்க அவரு. அல்லேலூயா. அவங்க செய்கிற செயல்களுக்கு அவர் விலகி இருந்தார். பாவிகளோட சாப்பிட்டாரு, பாவிகளோட படுத்திருந்தாரு, பாவிகளோட நடமாடினாரு. ஆனால் என்னைக்காவது இயேசு பாவம் செஞ்சாரா? விலகி இருந்தார். இப்போ புரிஞ்சா கையை தட்டுங்க. இப்போ கேட்குறாரு, ஏய் உன்கிட்ட 3 வருஷம் பழகிருக்கேன், ஆனால் இவ்வளோ பேர் என் கூட இருக்கிறீங்களே, உங்களில் ஒருத்தனாவது நீங்க செஞ்ச பாவத்தில் நான் உடன்பட்டு நானும் பாவியானேன் என்று சொல்ல முடியுமா? கேட்கிறாருங்க இயேசு. என்னில் பாவம் உண்டு என்று என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும்? என்னைக்காவது நீ வரி வசூல் பண்ணதுல கமிஷன் வாங்கினா, நீ விபச்சாரம் பண்ணி பிடிபட்டு வந்தில்லனா, உன்னோட உறவு கொண்டனா, உன்கிட்ட ஏதாவது தப்பா பார்த்தனா, உன்னை நேசித்தேன், உன் கூட இருந்தேன், நீ என் காலத்துல ரொம்ப விட்டு கொடுத்தேன், உன்னை மன்னிச்சு அனுப்புனேன், உங்களோடயே நான் பழகினேன்றதுனால உங்க பாவத்துக்கு நான் உடன்படல, பாவத்துக்கு இதுவரைக்கும் விலகி இருந்திருக்கிறேன். என்னைய பாவின்னு சொல்லி குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு நான் எப்படி இருந்தேன்? உங்க பாவத்துக்கு விலகி இருந்தேன். புரியுதா? பாவத்துக்கு தான் விலகி இருந்தாலே ஒழிய பாவிகளுக்கு விலகி இருக்கவில்லை. பாவிகளுக்கு கடவுள் நண்பர்களாயிருந்தால், பாவிகளுக்கு இயேசு உறவினர்களாயிருந்தார். பாவிகள் வீட்டில் போய் தங்கினார், பாவிகள் வீட்டில் போய் சாப்பிட்டார். ஏன் தெரியுமா? இந்த பாவ தண்ணீரை பார்க்கிலும் அவருக்குள்ள இருந்த பாச தீ, அக்கினி தழல் அப்படி அவியாதபடிக்கு எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த பாச தீயை சகையுடைய பாவம், விபச்சாரக்காரியுடைய பாவம், இவருடைய பாச தீயை அணைக்க முடியாதபடிக்கு கடவுள் ஆதியாகமத்திலையும் பாசத்தீயா இருந்தார்,
இங்க மனுஷனா வரும்போது பாசத்தியா இருக்கிறாரு. இந்த நொடி பொழுது வரைக்கும் அவருடைய பாசத்தி இன்னும் அதிகமாய் நடுப்பகல் வரைக்கும் சூரிய பிரகாசம் போல பாசத்தி பிரகாசித்து கொண்டுதான் இருக்குதே ஒழிய அதுல மங்கியே போல. தண்ணீரும் வெள்ளங்களும் அதை என்ன பண்ண முடியல, தணிக்க முடியல, அவிழ்த்து போட முடியல. எங்க என்னதான் மழை பெய்யட்டும், என்னதான் மேகக்கூட்டங்களை ஒன்றா கூடட்டும், சூரியனுடைய வெளிச்சத்தை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதுக்குன்னு குறிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் காலமே 6 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 6 மணி 6:30 வரைக்கும் அது இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் அதற்கு நியமித்திருக்கிறார். இப்போ அந்த நியமிக்கப்பட்டதுக்கு விரோதமாய் மேகங்களும் மலைகளும் தண்ணீர்களும் பொங்கி எழும்பி வந்தாலும் ஒருவேளை சூரியனை மறைக்கலாப்புல தெரியலாம், ஆனால் அதிலிருந்து வருகிற அந்த ஒளியை இன்றைக்கு வரைக்கும் மறைக்க முடியலை. எவ்வளோதான் மேகக்கூட்டங்கள் கூடி கருன்னு நின்றாலும் கூட வெளிச்சம் உலகத்தில் பிரகாசித்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் தெரியுமா? அதுக்கு பேர் சூரியன். கர்த்தர் அப்படி அமைச்சிருக்கிறாரு. அதை விட மேலான அக்கினி சுவாலையாக கடவுள் தன் பாசத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். பாவங்களும் அக்கிரமங்களும் இந்த உலகத்தில் மேக கூட்டங்களைப் போல ஒன்று சேர்ந்து கடவுளை மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட பொத்து எழும்பி கர்த்தர் மனுஷனை நேசிக்கிறதுல குறையாம இருக்கிறான் கர்த்தர். அந்த அன்புக்கு முன்னால இந்த பாவம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அந்த அன்புக்கு முன்னால இந்த பாவம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரிலாம் அவரு